வணக்கம். என் பேர் கண்ணகி. நாங்கள் பல்லவ நகர் பள்ளத்தில் இருந்தோம். படிக்காம தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நிறுவனம் கருணாலயா உள்ள வந்து எங்களை படிக்க வச்சாங்க. நானும் படித்தேன். இந்தமாரி படிக்க ஆர்வமாக இருக்கவங்கள எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குரூப்பாக நடத்தி படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே படித்து எல்லாரும் குரூப்பாக படித்ததுனால ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஒரு 12 பேரை சேர்த்து விட்டாங்க. பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் வீடு வீடாக போய் சர்வே எடுத்து எத்தனை பிள்ளைங்க படிக்காத இருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க படித்தாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக குரூப்பாக டியூஷன் எடுத்தாங்க. அப்புறம் பசங்களுக்கு தனியாக இதுமாரி போட்டி மாரி வச்சு ஒரு பிள்ளைங்களுக்கும் போட்டி மாரி வச்சு ப்ரைஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் எந்தெந்த பிள்ளைங்கலாம் நல்லா படிக்கிறாங்க, எந்தெந்த படிக்கலையோ அவங்க வீட்டிலலாம் போய் ஃபேன் வாஷ் பண்ணி நல்லா படிக்க வச்சாங்க. அவங்க வீட்லேயும் எல்லாரும் படிக்க கூடாது, வேலைக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி இருக்கோம் சொல்ல. அப்போ வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கருணாலயா நிறுவனம் ஸ்டாஃபுங்க வந்து பேசி எல்லாரையும் வந்து வேலைக்கு போகாத பசங்களுக்குலாம் விழிப்புணர்வு கொடுத்து வெளியூருக்குலாம் இட்டுன்னு போனாங்க. நாங்களாம் டெய்லி எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், நிறைய ஊருக்கு இட்டுன்னு போயிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சீரியஸாகி விழுந்துட்டேன். அப்போ வந்து பால் சார் தான் வந்து தூக்கிட்டு வந்து சென்னைக்கு 24 ஹவர்ஸில் என்னை இப்போ சேர்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ கார்லேயே இட்டுன்னு வந்து சென்னைக்கு இட்டுன்னு வந்தார். இட்டுன்னு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை குணமாக்கி திருப்பி ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் சேர்த்து தான் இருக்கோம். மகளிர் குழு தலைவியாக இருக்கேன். இப்போ வந்து 25வது வருஷத்தை சார் கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.